இந்த பதிவை பார்க்க வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். 2018 ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நிறுவப்பட்டிருந்தாலும், நான் 2023 தான் ஒரு நண்பர் மூலியமா அதில ஜாயின் பண்ணுறேன். அந்த நண்பரும் நானும் 2019 காலகட்டத்தில கொரோனா காலகட்டத்தில நாங்க வேற ஒரு கம்பெனில வந்து இணைஞ்சு பயணிச்சிருக்கோம். அந்த பயணிச்ச கம்பெனி பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் வந்து சில பொருட்கள வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாம சில நண்பர்களையும் அதில வந்து சேர்க்கணும். அப்பனா தான் நமக்கு வந்து இன்கம் வரும். அதுவும் லாங் பீரியட் ஆகும். அது கிட்டத்தட்ட 1 மாசம், 2 மாசம் எடுக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர், 2 இயர், 1 1 1/2 இயர் அவ்வளோ லாங் பீரியட் ஆகும். ஆனா, இந்த நிறுவனம் எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல ஜாயின் பண்ணேன். அன்னைக்கே வந்து இன்கம் 130 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஒரு 10 டேஸ் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த்தில மெயின்டனன்ஸ் காரணமா வந்து நாங்க பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பிரேக்கிங் பார்த்தோன்னா 3 மந்த் சொன்னாங்க. நோட்டீஸ் போர்டு மூலியமா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 3 மாதம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் இஷ்யூ. நீங்க வந்து ஆர்கனைசேஷனா வந்து ரன் பண்ணக்கூடாது. பிரைவேட் லிமிட்டடா அப்கிரேட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க உங்களுடைய ஒர்க்கிங் பீப்பிள் வந்து அதிகமா இருக்காங்க. லிமிட் அதிகமா இருக்கு. அதனால நீங்க இந்த லிமிட்ல வந்து உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற பேங்க் சைட்லயும் சரி, கவர்மெண்ட் சைட்லயும் வந்து ப்ரெஷர் குடுக்குறாங்க. அதுக்கு ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் சொல்றாங்க. ஆனா, அந்த 3 மாசம் முடியறதுக்குள்ளேயும் ப்ரெஷர் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பீப்பிள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இன்க்ளூடிங் மீ நானும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. ஏன்னா, ஏற்கனவே வந்து நிறுவனத்தில பயணிச்சனால ஒரு ஃபியர் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். இந்த நிறுவனம் அது போல நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படி தான் எனக்கு ஒரு மென்டாலிட்டி இருந்தது. ஆனா, அது போக போக அந்த மென்டாலிட்டி எனக்கு வந்து விட ஆரம்பிச்சுச்சு. இவங்க எவ்வளோ தூரம் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அவங்க வந்து டெய்லியும் அப்டேஷனா இருக்கட்டும், இல்ல அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், அன்னன்னைக்கு வந்து அப்டேஷன் பண்றாங்க நோட்டீஸ் போர்டு மூலியமா. அது வந்து எனக்கு மிகப்பெரிய வியக்கத்தக்கதா ஒன்றா இருந்தது. சரி, ஓகே, எதனால வரைக்கும் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு நானும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 2024 வந்து அக்டோபர் மாதம் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அன்னன்னைக்கு அப்டேஷன் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருந்தாலும், அவங்களோட ஆக்டிவேஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. ஏன்னா வந்து அப்போ தான் பிரைவேட் லிமிட்டடா மாற்றி ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. பட் பீப்பிள் வந்து வெளியேறம் செஞ்சுட்ருக்காங்க. நான் வந்து ரொம்ப குறைவான ஒரு ஏர்னிங் தான். ஒரு ரூ. 2080 தான் என்னோட ஏர்னிங்லே இருந்தது. சாரி, ரூ. 780 தான் என்னோட ஏர்னிங்கு. அதுவும் வந்து எனக்கு வித்ட்ராவல் கொடுத்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. அது 600 சம்திங் எனக்கு வந்து வந்தது. ஃபஸ்ட்டு ஏர்னிங். எனக்கு கொஞ்சம் வியப்பாவும் இருந்தது. அவங்களுடைய கன்சிஸ்டன்சி எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்டபிளி வந்து எனக்கு அதிகமாக இருந்தது. அது மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. எஸ்பிஓ இன்னும் ஃப்யூச்சரில் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பட் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போனது அதை பாராட்டக்கூடிய ஒன்று தான். அப்படி இருந்தும் ரொம்ப நாள் வந்து ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ரன் ஆகுது அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ஒரு ஃபியர்னஸ் ஏற்படும். எல்லாமே வந்து இந்த நிறுவனத்தை விட்டு விலக தான் பார்ப்பாங்க. அப்படியும் விலகுறவங்களுக்கும் அவங்களால எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது எல்லா நிறுவனத்துக்கும் வராது. கண்டிப்பாக வரவே வராது. இந்த நிறுவனம் எப்படி அவங்களால சமாளிக்க முடியுது, எப்படி அவங்களால பேக்கெட்லேருந்து ரன் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது. வெளியே ஏறுறவங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான செலுத்திய தொகையை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம், திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றோம், நீங்கள் தாராளமாக வெளியேறுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை எந்த அளவுக்கு வரும், எல்லா நிறுவனத்துக்கும் வருமா அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் தான். பட் இன்ன வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் என்ன எவ்வளோ அப்டேஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃப்யூச்சர் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த என் நண்பர் திரு சிவத்திருமேனி அவர்களுக்கு இதன் மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். இதை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற ஐயா சங்கர் அவர்களுக்கும் அவருடைய குழுவிற்கும் நான் பாராட்டுகளையும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.